லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. உங்களோட கான்ட்ரிபியூஷன் தாவேக்கால என்ன இருக்க போகுது இனிமேல்? தாவேக்கா அவனுடைய முகமாக இருப்போம், அவனுடைய கொள்கை பிரச்சாரத்தில் முழு பங்காற்றுவோம். பிரபகண்டா வார் என்று சொல்கிற ஒரு பிரச்சார யுத்த களமாக இருப்போம். முதலமைச்சர் பேரம் குறித்து எதுவுமே வெளிப்படையா ஒரு செய்தியாளர் சந்திப்புலையோ அவர் பேச மாட்டேங்கிறார். ஒரு ட்விட் போடலாம், ரீல்ஸ் போடலாம். தொலைக்காட்சிகள் விரைவிலே தொடங்கப்படும். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே பத்திரிகைகள் தொடங்கப்படும். விரைவிலே அது அறிவிப்புகள் வெளிவரும். அப்போது நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து சந்தித்துக் கொண்டே இருப்பார். இப்படி பேசாம இருந்தா வந்து இது இந்த அரசாங்கத்து மேல இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட் வந்து அதிகமா ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேக்காவை சேர்ந்த வைகைச்செல்வன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அதிமுகனுடைய அடிமட்ட தொண்டனாக இருந்து அமைச்சராக வரைக்கும் இருந்திருக்கீங்க. ஆனால் திரும்ப தாவேக்காவில் ஒரு தொண்டனாக இணைஞ்சிருக்கீங்க. எப்படி இருக்குது? கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ஆச்சு கட்சியில் இணைஞ்சு. எப்படி இருக்குது உங்களுடைய? திராவிட இயக்கத்தின் கொள்கையை கட்டி காப்பாற்றுவதில் முதன்மையாக இருந்தது அதிமுக. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு மாற்றாக இருந்தது அதிமுக. மறைந்த திரு கருணாநிதி அவர்கள் செய்திட்ட பல்வேறு ஊழல்கள், தவறுகள், குடும்ப அரசியல் இவற்றை தட்டி கேட்கிற இயக்கமாகத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வென்றெடுத்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதே வழியில் நீர்த்து போகாமல் அந்த கொள்கையை கட்டி காப்பாற்றியவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சமரசம் செய்து கொண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க வேண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவற்றோடு இணைந்தும் இசைந்தும் பயணிப்பதைப் போல ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதும், அவற்றின் உச்சபட்சமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆதரவோடு ஆட்சி அமைக்கலாம் என்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தியதும் எங்களை போன்றிருக்கிற தொண்டர்களுக்கு மிகவும் அதிர்ச்சியை அளித்தது. அப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அதிமுக பொதுச்செயலாளர் சொல்லிட்டே இருக்காரு. அப்படித்தான் அது ஊடகங்களில் வரக்கூடிய செய்தி. என்ன பிடிக்காத சில பேர் அந்த மாதிரி செய்தியை பரப்புறதான் சொல்றதுங்க. நீங்க சொன்னது தானே சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரியிலே தங்க வைக்கப்பட்டார்கள். 47 சட்டமன்ற உறுப்பினர்கள். அங்கு நடந்த நிகழ்ச்சிகளே நாம் முதலமைச்சர் ஆயிடலாம், நம்ம ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னா எப்படி ஆக முடியும்? நீங்க 47 நான் சொன்னதாக சில பேர் சொல்றாங்க அப்படின்னு செய்திகள் வருது. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அப்ப இது எப்படி புரிந்து கொள்வது? அப்போ 1 to 1 அவர் செய்தியாளரை சந்திக்கும் போது இப்படிலாம் ஒரு எண்ணோட்டமே கிடையாது, செய்திகளில் வருது, சில திமுக ஊடகங்கள் அப்படி போடுது, அப்படி ஒரு எண்ணோட்டம் நம்மளுக்கு கிடையவே கிடையாது, இது நாள் வரைக்கும் நம்மளுக்கு எதிரி திமுக தான் அப்படின்னு இப்போ நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்திலையுமே அவர் சொல்லியிருக்கிறாரு. நடக்கலை, அவர் போட்ட பிளான் நடக்கலை, அவருடைய போட்ட அந்த திட்டங்கள் பழிக்காமல் போய்விட்டது. 47 57 கூட்டினால் எவ்வளோ வரும்? 104 தான் வரும். ஆக அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற போது 118 என்ற எண்ணிக்கைக்கு வருவதற்கு இடதுசாரிகள், வலதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் போன்றவைகள் எல்லாம் IOM எல்லாம் ஆதரவு தர மறுத்து விட்டது. ஆகவே அவர்களுடைய பாட்சா பழிக்கவில்லை. ஆகவே இப்போது மாற்றி பேசுகிறார்கள் என்கிற கருத்து தான். இந்த ஒற்றை காரணம் தான் நீங்க கட்சியில வெளியிருந்து வருவதற்கும் மற்ற நபர்கள் வெளியே வர்றதுக்கு காரணமா, இல்லை எடப்பாடி பழனிசாமியே ஒரு காரணமா? இல்லை, அதாவது ரைட் பார்ட்டி ராங் லீடர், நல்ல கட்சி தவறான தலைமை. அவர் சுற்றுப்பயணம் தமிழ்நாடு ஃபுல்லா போனாரு. அப்பெல்லாம் ரைட் பார்ட்டி ரைட் பர்சன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நிச்சயமா தெரியும் எங்களுக்கு வெற்றி பெற முடியாதுன்னு அவர்கிட்டே சொன்னோம். கான்ஃபிடென்ட்டா இருந்தாரு. நான் 200 தொகுதி சட்டமன்ற 210 சொல்லாதீங்க, 210 சொன்னார். தொடர் தோல்வி, ஒரு முறை 2 முறை இல்லை, 10 முறை தோல்வி. இப்போது படுதோல்வி, 11ஆவது முறை தோல்வி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுக்கிற லட்சணம் இதுதானா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி நிறுத்த வேண்டிய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒவ்வொரு கட்டமாக நீங்கள் அழித்து கொண்டிருந்தால் யார் அனுமதிப்பார்கள்? கட்சியை வளர்க்குறதை விட்டுட்டு தங்களுடைய சுயலாபத்துக்காகவும் கட்சியில் அதிகாரம் வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் அல்லது ஆட்சி அதிகாரத்தில் நம்ம முக்கிய பங்கு வகிக்கணுக்காக மட்டும்தான் இவங்க கட்சியில் டிராவல் பண்ணாங்களா? அதிமுக தொண்டர்கள் முழுக்க முழுக்க திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பொருந்தும். நீங்கள் கேட்ட கேள்வி சுயநலத்துக்காகவும் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்காகவும் அதை நோக்கியான பயணத்திற்கும் போகிற ஒரு பண்பு நலன் அவருக்கு தான் இருக்கு. நான் கடைகோடி தொண்டனாக இருந்து இப்போ பொதுச்செயலாளர் எப்படி ஆனீங்க? யாரால் ஆனீங்க? யாரால் ஆக்கப்பட்டீர்கள்?
ஆக்கியவர்களுக்கு நீங்கள் துரோகம் செய்தீர்களா இல்லையா? நீங்கெல்லாம் தான் துரோகம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அதிமுக தரப்புல இப்ப சொல்லப்படுது இல்ல. நீங்க தான் காங்கிரஸ் கட்சி எப்படி வந்து திமுகவுக்கு ஒரு துரோகம் பண்ணி எப்படி வெளியேறிச்சோ அந்த மாதிரி இப்ப அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் துரோகம் பண்ணீங்க, முதுகுல குத்திட்டீங்க. துரோகத்துல இருந்து நாங்க வெளியே வந்தோம். இந்த துரோகத்திலிருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டோம், அவ்வளவுதான். துரோகியிடமிருந்து நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடாது. எவ்வளவோ துரோகத்தில் தொடர்ந்து இந்த இயக்கம் பலவீனப்பட்டு விட்டது. துரோகிகள் வெற்றி பெற்றதாக வரலாறே இல்லை. அப்படி ஒரு துரோகத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை. ஆகவே இனி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பிழைக்காது, தழைக்காது, இனி துளிர்க்காது என்கிற அடிப்படை எல்லார் மத்தியிலும் எழுந்து விட்டது. பதவியில் இருப்பவர்கள், பொறுப்பில் இருக்கிறவர்கள் அங்கங்கே இருக்கிறார்கள். நாங்கள்லாம் நேரடியாக அறிமுகமாகி நேரடியாக அவரிடத்தில் பழகி அவருடைய என்ன உள்ளோட்டத்தை அறிந்தவர்கள். இப்படித்தான் செயல்படுவார், சொன்னதை கேட்க மாட்டார். தேர்தல் நேரத்திலே ஒரு நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் தேசிய கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டியவர்கள் அதை மறுதளித்து விட்டார்கள். மாநில தேர்தல் களத்தில் இருக்கிற போது சட்டமன்ற பொது தேர்தலில் ஒரு தேசிய கட்சியோடு கூட்டணி இணைந்து மிகப்பெரிய ஒரு படுதோல்வியை சந்தித்து விட்டார். 101 தொகுதிகளில் 3வது இடம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தள்ளப்பட்டது. 18 தொகுதிகளில் டெபாசிட் இழந்து போனது. இது ஒரு கடந்த காலத்தில் வரலாறு இருக்கிறதா? 96இல் படுதோல்வியை சந்தித்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவரே தோற்று போனார். ஆனால் தோற்ற நிலையிலும் கூட அவர் மீண்டெழுந்து ஒரு இயக்கத்தை புத்துருவாக்கத்திற்கும் மீட்டுருவாக்கத்திற்கும் உள்ளாக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாடாளுமன்ற தேர்தலில் தந்தார். இந்தியாவின் பிரதமர் யார் என்கிற தீர்மானிக்கிற அதிகாரத்தில், தீர்மானிக்கிற இடத்தில், த டிசைடிங் ஃபேக்டர் ஆஃப் லீடர் என்கிற அடிப்படையில் இருந்தார். ஆகவே அந்த இயக்கம் துளிர் விட்டது, வளர்ந்தது. ஆனால் அப்படி ஒரு ராஜதந்திர நடவடிக்கை உங்களிடம் இருக்கிறதா? இல்லையே. இப்போ கட்சியை முழுக்க முழுக்க ரீவாம் பண்ணி புதியவர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக கொடுக்கப்படுது. அப்போ அதிமுகங்கிற கட்சி எப்பயுமே இருந்துகிட்டே தானே இருக்கணும். நீங்களாம் கட்சியில் வந்து டிராவல் பண்ண அந்த இடத்தை தாவக பிடித்து விட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக, அதைத்தான் தூய சக்தி என்று நீங்களாம் சொல்லலாம். ஏன்னா அதிமுகவில் அமைச்சர் பதவியில் நீங்க இருந்திருக்கீங்க, விஜயபாஸ்கர் இருந்திருக்காரு. நீங்கெல்லாம் வந்து அம்மா வழியில வந்தவர்கள். நீங்க அதிமுக இடத்தை தாவேக்கா பிடிச்சிருச்சுன்னு இப்ப சொல்லலாம். ஆனா உங்களுக்கு மனசார அது வந்து வலிக்கலையா, குத்தலையா? ஏன் நடக்குது? இதெல்லாம் வலிக்க வேண்டியது, குத்த வேண்டியது யாருக்கு? தலைமை இடத்துல இருக்கிறவருக்கு, தலைமை தாங்குகிறவருக்கு, முதலமைச்சராகலாம் என்று ஆசைப்பட்டவருக்கு. நீங்கள் கட்சியின் பொதுச் செயலாளராக எந்த நடந்தாலும் அந்த சேரில் பெவிக்கால் போட்டு ஒட்டிகிட்டு இருக்க உங்களுக்கு தோணணும். எங்களுக்கு தோன்றி என்ன பிரயோஜனம்? நீங்கள் ஏதாவது ஆலோசனை சொன்னால் கேட்கிறீர்களா? இல்லது இவ்வாறாக செயல்படலாம், ஒரு மாற்று திட்டத்தை முன்மொழியலாம், பார்த்து விடலாம். இந்த முறை தோல்வி அடைந்தாலும் அடுத்த முறை வெற்றிக்கான வாய்ப்புகளை நோக்கி பயணிக்கலாம் என்று சொன்னால் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் என்ன ஆனது? வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டவர்கள் யார் யார்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அந்த வேட்பாளருக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள். நாடாளுமன்ற தேர்தல் விட்டுருவோம். 2026 தேர்தலில் ஏற்கனவே யார் யாரெல்லாம் வந்து போட்டிட்டாங்களோ அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வழங்கப்பட்டிருக்கு. இல்ல, அப்போ தோல்விக்கான முழு காரணத்தை எடப்பாடி பழனிசாமி மேல சுமத்திட்டு மற்ற லோக்கல் எம்எல்ஏக்கள்லாம் வந்து எந்த தவறுமே தாங்குகிறவர் தாங்க அந்த பொறுப்பை ஏற்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்விக்கு நானே முழு பொறுப்பேற்கிறேன் என்று சொன்னார்ல இல்லையா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்? முதலமைச்சராக இருந்தார். அதே மாதிரி இபிஎஸ் சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன். எங்க சொல்லலையே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தோல்விக்கு பொறுப்பேற்கிறேன், நான் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகுகிறேன், இன்னொரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள், இல்லை நான் தான் பொதுச் செயலாளராக இருந்து செயல்படலாம் என்றால் நீங்களே சொல்லுங்கள் என்று வெளிப்படைத்தன்மையோடு அறிவித்திருக்க வேண்டிய ஒரு தலைவர். புரட்சி தலைவர் அம்மா அவர்களே அறிவித்தார்கள், தோல்விக்கு நானே 96 தோல்விக்கு நானே பொறுப்பேற்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த பொறுப்பேற்கிற மனநிலை தான் ஒரு வெற்றியாளர்களை உருவாக்குகிறது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பில் மனசில் வந்ததெல்லாம் பேசுகிறாரு. ஆனால் அது செய்தியாளர் சந்திப்பில் தான் அப்படி இருக்கே தவிர உள்ள அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோற்றம் கொடுக்குது. அப்படித்தான், அதான் உண்மை. அப்போ ஒன்று சொல்லொன்றும் செயலொன்றும் அப்படிதான் நடந்துக்கிறார். உண்மை. சரி, இப்போ தாவேக்கால வந்து 2 வாரம் ஆச்சு. நீங்கள் முதல் முறையாக தாவேக்கா சேர்ந்த தலைவரை சந்திச்சிங்க, முதலமைச்சரை சந்திச்சிங்க. 10 நிமிடம் உரையாடல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதில் அவர் பார்த்த உடனே உங்கள்கிட்ட கேட்ட விஷயம் என்ன விஷயம்? இல்லை, தாவேக்காவினுடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் சந்தித்த போது நான் இந்த மாதிரி முன்னாள் அமைச்சர் என்று அறிமுகப்படுத்தி கொண்ட போது தெரியும் என்று சொன்னார். என்னுடைய நூல்களை எல்லாம் அவருக்கு வழங்கினேன். அதை வந்து வாஞ்சியோடு பிரியத்தோடு வாங்கி பார்த்தார். அதற்கு பிறகு பல்வேறு சில செய்திகளை அவரிடத்தில் பகிர்ந்து கொண்டேன்.
அப்போதும் சரி பார்க்கலாம் என்று சொன்னார். ஆக ஒரு 10 நிமிட சந்திப்பில் ஒரு மகிழ்ச்சி இருந்தது, ஒரு பிரியம் இருந்தது, ஒரு வாஞ்சி இருந்தது. எப்படி நாங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தில் இருந்தாலும் அவரோடு பழகியவர்கள் நாங்கள் அல்ல. அப்போது நாங்கள் பள்ளிக்கூட மாணவர்கள். புரட்சித் தலைவி அம்மாவோடு நாங்கள் மாணவ பருவம் தொட்டு அவர்களோடு நாங்கள் பயணித்திருக்கிறோம். தொடர்ந்து அவருடைய அமைச்சரவை வரைக்கும் அமைச்சராக இருந்திருக்கிறேன். ஆக எப்படி அவரை பார்க்கிற போது ஒரு ஈர்ப்பும் மகா சக்திமிக்க ஒரு தன்மையும் மக்கள் சக்திமிக்க ஒரு தலைவரை சந்திக்கிற போது ஒரு வாஞ்சையும் ஏற்படுமோ அதே வாஞ்சை திரு விஜய் அவரிடத்தில் ஏற்பட்டது. மற்ற முன்னாள் அமைச்சர்கள்லாம் அதிமுக போகிறது ஆங்காங்கே செய்திகள் வந்துச்சு, அது லிஸ்ட்டில் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோஷியல் மீடியாவில் எங்கப்பா வைகை செல்வன் இந்த லிஸ்ட்லேயே இல்லையே, திடீர்னு போய் சேர்ந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் அந்த அன்னைக்கு இருந்தது. உங்களுக்கு எப்போ தோணுச்சு இந்த முடிவை நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ தோணுச்சு? இல்லை, அதாவது நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி விடலாம் என்று முடிவு செய்தேன். அதன் பின்னால் ஒரு 3 அல்லது 6 மாத காலம் அமைதி நிலையில் இருப்போம். நம்முடைய நூல்கள் வாசிப்பது, நம்முடைய பொது பணிகளை செய்வது, பர்சனல் வேலைகள் தனிப்பட்ட பணிகளை செய்வது, இப்படி காலம் கழிக்கலாம். அதன் பின்னால் யோசித்து கொள்ளலாம் என்று தான் இருந்தேன். அப்போது முதலமைச்சர் நேரில் சந்தித்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, நேரில் நீங்கள் வாருங்கள், உங்கள் நண்பர்கள் எல்லாம் வருகிறார்கள், உங்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் என்று ஒரு தகவல் என்னிடத்தில் நேரடியாக சொல்லப்பட்டது. அதனுடைய அடிப்படையிலே சரி என்று அவரிடத்தில் நேரடியாக இணைந்து அவருடைய பேசுவதற்குரிய வாய்ப்பு சூழல் உருவாக்கி கொள்ள முடியுமா என்று கேட்டபோது நீங்கள் பேசலாம் என்று சொன்னார்கள். அப்போது அந்த வாய்ப்பு திடீரென்று ஏற்பட்டது. அதிமுக தலைமைக்கு நீங்கள் லெட்டராக கொடுத்ததை நாங்கள் பார்த்தோம். அதிமுகவில் இருக்கக்கூடிய மற்ற ஆள்கிட்டலாம் நீங்கள் கூப்பிட்டு பேசுனீங்களா? பேசிட்டு தான் இது முடிவெடுத்தீங்களா, இல்லை அந்த லெட்டரோட அந்த தொடர்பு முடிஞ்சிடுச்சா? அவன் நிறைய பேர் என்கிட்ட பேசுனாங்க, உங்களுக்கு நீங்கள் போகக்கூடாது, 40 ஆண்டுகளாக இந்த இயக்கத்தில் இருக்கீங்க, நான் பேசாத மேடைகள் கிடையாது, ஊர் கிடையாது, கிராமங்கள் தோறும் பேசியிருக்கிறேன், எல்லாரையும் அறிமுகமானவர்கள், எல்லாரும் ஒரு அன்போடும் வாஞ்சியோடும் பிரியத்தோடும் பழகுகிறவர்கள், அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சில பேர் நீங்கள் அங்கே போங்க இங்கே போங்கன்னு பல அடையாளங்களை தந்தார்கள். சரி, நான் ஒரு முடிவெடுத்து போயிட்டோம். எடப்பாடி பழனிசாமிகிட்ட கடைசியாக நீங்கள் எப்போ பேசுனீங்க? ஏன்னா தேர்தல் நேரத்தில் ஒரு சில இடங்களில் நீங்களே நிறைய ஹோஸ்ட் பண்ணதை நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் பிரச்சார கூட்டங்களில் நீங்கள் நிறைய 21 நாள் தேர்தல் பரப்புரையில் கலந்து கொண்டேன். நிறைவாக நெய்வேலியில் பேசி நிறைவு சொற்பொழிவு ஆற்றிவிட்டு தான் நான் வீட்டுக்கே வந்தேன். கடைசியாக எப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்ட நீங்கள் பேச? அதற்கு பிறகு தேர்தலில் படுதோல்வி அடைந்ததற்கு பிறகு பல்வேறு குழப்பங்கள், சர்ச்சைகள், சலசலப்புகள் ஏற்பட்ட நிலையிலே அவரை சந்தித்தோம். என்ன சொன்னீங்க? நீங்கள் என்ன சொன்னீங்க அவர்கிட்ட? இல்லை, ஏற்கனவே நாங்கள் சொன்னோம் மாதிரி தென் மாநிலத்தில் மிகவும் வீக்காக இருக்குது. நான் சொன்னேன் அவர்கிட்ட, அதில் மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இவற்றில் 5லிருந்து 7 இடங்கள் தான் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்களா? டெல்டா பகுதி என்று கருதப்படுகிற அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, திருவாரூர் மற்றும் இருக்கிற நாகப்பட்டினம் இவற்றிலும் 5 அல்லது 7 இடங்கள் தான் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். மொத்தம் 14 இடங்கள் தான் கூட்டி கழித்து பார்த்தால் 14 இடங்கள், ஏறக்குறைய 100 தொகுதிகளை பெற்றிருக்கக்கூடிய இந்த டெல்டா தென் மாநிலங்களில் 100-110 இடங்களை பெற்றிருக்க நாம் வெறும் 14 இடங்கள் பிடித்தால் நாம் ஆட்சிக்கு வர முடியாது. குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் இவற்றில் 2 அல்லது 3 இடங்கள் தான், அதிகபட்சம் 4 இடங்கள் தான் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். ஒன்று திருவொற்றியூர், 2வது திருத்தணி, 3வது செய்யூர், 4வது மதுராந்தகம். இதில் திருவொற்றியூரில் டெபாசிட் இழந்து போனது. மீதம் கணித்த 3 தொகுதிகள் கரெக்டாக நடந்து விட்டது. ஆக இதில் இருக்கிற 38 தொகுதிகளில் 3 இடங்கள் 4 இடங்கள் கிடைத்தால் ஆட்சிக்கு வர முடியாது என்று தெளிவாகிவிட்டது என்று சொன்னபோது அதான் நடந்துருச்சு, என்ன செய்கிறது, இல்லை எல்லாம் மாயை நடந்துருச்சு, திரை மாயையில் கவர்ச்சியில் விழுந்துட்டாங்க, இது ஒரு சுனாமி மாதிரி, அடுத்து நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொன்னார். இது ஆரம்ப காலத்திலிருந்து அவர் சொல்லுகிறது தான். அதே டைலாக் தான் இப்போ சொல்லியிருக்காரு. இப்போ தோல்விக்கான காரணங்கள் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக மாவட்ட செயலாளர் மற்ற நிர்வாகிகள்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அதனால என்ன பண்ணிட முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? எழுப்பி கட்டி உருவாக்க முடியாது. இழந்தது தான்.
கட்டி நிர்வகிக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய ஆற்றல் தகுதியும் இல்லை. ஒரு பக்கம் சசிகலா உள்ள சேர்த்துக்கலாம், டிடிவி தினகரனை உள்ள சேர்த்துக்கலாம் கட்சிக்குள்ள அப்படின்லாம் வந்து பேச்சுக்கள் எழுது. ஒருவேளை இவங்கெல்லாம் கட்சிகளை வந்துட்டா மீண்டும் அதிமுக பலம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? காலம் கடந்து விட்டது. காலத்தை பயிர் செய்ய வேண்டும். பருவத்தில்தான் பூக்கும். பருவம் இல்லாமல் எவ்வளவு உரம் போட்டால் கூட அந்த செடி பூக்காது. பருவம் வந்து விட்டால் உரம் தேவையில்லை, அதுவாக பூத்துவிடும். அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு நடந்து விட்டது. அதை சரியான முறையிலே தக்க வைக்க வேண்டிய பொறுப்பை கை நழுவி விட்டது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில். திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கடுமையான எதிர்ப்பு அலை நாடு முழுவதும் இருந்திருக்கிறது. அப்படி காலை வேளையில் எந்திரிச்சால் 5-6 மணிக்கெல்லாம் யாருக்கும் தெரியாது. தலைமை செயலாளர் வந்து முதலமைச்சர் இவர்களுக்கு நிதித்துறை செயலாளருக்கு மட்டும் தெரிந்த ஒரு நிகழ்வு. உடனடியாக எல்லோருக்கும் 5000 ரூபாய் வந்து சேர்ந்தது செல்ஃபோனில், அவங்க அக்கௌண்ட்டில் வந்துருச்சுன்னு சொல்லி. இவ்வளவு திட்டங்களை தந்திருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் கடுமையான அதிருப்தி அலையில் இருந்திருக்கிறது என்பதை மிக லாபகமாக உணர்ந்து கொண்டு அதை அறுவடை செய்ய வேண்டிய பொறுப்பு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இருந்ததை இழந்து விட்டது. 1 கோடி பேர் வாக்களிச்சிருக்காங்களே. 1 கோடி பேர் வாக்களித்து வெற்றி பெற முடியலையே. 35 மார்க் தானே பாஸு. நான் 25 மார்க் எடுத்துட்டேனே அப்படின்னு சொன்னது, உங்களுக்கு 25 மார்க் இருக்குது, ஆனால் நீங்கள் வெற்றி பெற முடியலை. ஆமாம், வெற்றி பெற்றவர்கள் அடுத்த வகுப்புக்கு போயிடுறாங்க. நீங்கள் அதே வகுப்பில் தான் இருக்கிறீர்கள். இந்த முறையும் மட்டுமல்ல, 10 முறையும் தோல்வி அடைந்திருக்கிறீர்கள். இது 11வது முறை தோல்வி. எப்படி அடுத்து உங்களுக்கு அந்த ஸ்கூலில் இடம் கொடுப்பாங்க? இனிமேல் அதிமுகவில் பயணிக்கக்கூடியவர்கள் என்ன அடிப்படையில் வந்து பயணிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது வந்து ஒரு இயக்கத்தில் பயணிப்பதும் அதிலிருந்து விலகுவதும் அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு பவர்ஃபுல் லீடர், இந்த டைனமிக் பர்சனாலிட்டி என்று சொல்வார்கள் அல்லவா, மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு நேர் தாக்குதலை தொடுக்கக்கூடிய, மக்களை வந்து வாக்காக மாற்றக்கூடிய அளவிற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை போல, புரட்சித் தலைவி அம்மாவை போல ஒரு மகத்தான மக்கள் சக்தி படைத்த தலைவர் தேவை. அந்த தலைவர் தாவேகாவினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு இயக்கத்தை தொடங்கி நிரூபித்து விட்டார். அந்த இடத்தை பிடித்து விட்டது. தாவேகாவினுடைய வளர்ச்சி, தாவேகாவினுடைய வருகை ஒரு திராவிட கட்சி அடைந்துவிடும் என்று அப்போதே அரசியலாளர்கள் கணித்தார்கள். ஆக அந்த இடத்தை பிடித்து விட்ட பிறகு நீங்கள் 3வது இடத்தில் இருக்கிறீர்கள். அவர் தொடர்ந்து பரப்புரையில் என்ன சொன்னார் திரு விஜய் அவர்கள்? எங்களுக்கு டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, எங்களுக்கு 2 பேருக்கு தான் போட்டி, வாண்டடாக எதுவுமே இல்லாமல் எதுக்கு வண்டியில் ஏறுறீங்கன்னு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்தார். அப்போ வரைக்கும் கூட இவர் எதுவும் பேசலை. காஞ்சிபுரத்தை நடந்த கூட்டத்தில் நான் தான் சொன்னேன், இன்றைக்காவது பதில் சொல்லுங்கள், பதில் சொல்லி ஒரு இதுக்கான விஷயத்தை நீங்கள் சொல்லணும், அப்போ தானே தெரியும் அப்படின்னு சொன்னோம். ஆக உடனுக்குடன் பதில் சொல்லியிருக்க வேண்டும், அதை முறியடித்திருக்க வேண்டும், அதை லாவகமாக கையாண்டிருக்க வேண்டும், இன்னும் பல கூட்டணி கட்சிகளை இணைத்திருக்க வேண்டும். ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகள் கொண்டிருக்கக்கூடிய கட்சியெல்லாம் இருக்கிறது, அவர்கள் வருவதாக வாக்களித்தார்கள், அவர்களை இணைத்திருக்க வேண்டும். இன்னும் பல்வேறு கட்சிகள் இருக்கிறது, அவர்களெல்லாம் இணைத்திருக்க வேண்டும். இன்னும் சரியான முறையில் வேட்பாளரை தேர்வு செய்திருக்க வேண்டும், களத்தினின்று களமாடி இருக்க வேண்டும். அந்த வாய்ப்புகளை இழந்து விட்டது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்று. அதிமுகவில் இப்போ பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி இருக்கார். இப்போ இவரை மாற்றிட்டு புது ஆளை கொண்டு வந்தால் கட்சி நல்லா ஒரு மாற்றம் தானே. ஒரு நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நிர்வாகத்தில் வந்து சரியாக செய்யலைன்னா அந்த கம்பெனி என்ன செய்யுது? தலைமை பீடத்தில் இருக்கிற சிஓவையோ இல்லை எம்டியோ மாற்றுறாங்களா இல்லையா? மாற்றிட்டு வேறு ஒருவர்களுக்கு வாய்ப்பு தர்றாங்க. சரி, அவர் ஒரு புதிய ஒரு ஃபார்முலா. நீங்களே என்ன செய்கிறீங்க? பொதுச் செயலாளரே, புது மாவட்ட செயலாளர் போடுறேன், புதுசாக இளைஞர்களுக்கு வாய்ப்பு தர்றேன், ஒரு புதுசாக வரும்னு தானே சொன்னாங்க. இப்போ ஏற்கனவே மதுரையில் ஆலோசனை கூட்டத்தில் சென்னையில் நடக்கிற போது மதுரை பகுதி செயலாளர் கந்தன்னு நினைக்கிறேன், அவர் பேசுகிற போது சொன்னார், இந்த தேர்தலுக்கு பொறுப்பேற்று நீங்கள் ராஜினாமா செய்யணும்னு சொன்னார். நான் ஏன் ராஜினாமா செய்யணும்? 47 இடங்களில் பெற்று தந்திருக்கிறேனே என்று சொன்னார். இதுதான் அவருடைய முடிவு. பதவி விட்டு போக மாட்டார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எக்கேடு கெட்டு போனால் என்ன, அவர் நல்லா இருக்கணும் என்கிறது தான். தனிப்பட்ட முறையில் நான் விமர்சனம் செய்வதை விரும்பவில்லை தம்பி. தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்காக என்னுடைய
ஆதங்கத்திற்காக இதை தான் சொன்னேன். ஆதவர்ஜனா அடிக்கடி சொல்றாரு அதிமுகவில் இருக்கக்கூடிய 90% பேர் மேக்சிமம் இனிமேல் வந்துருவாங்க அப்படிங்கறத சொல்லிட்டே இருக்கார். அப்ப அதிமுக எதிர்காலம் என்ன ஆகிறது? எதிர்காலம் அந்த தலைமை தான் சொல்லணும். நான் எப்படி சொல்றது? நான் அங்க இல்ல. இது டார்கெட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கு. எப்படி திமுக அரசியல் ரீதியா எதிரின்னு தாவேகா நினைக்குதோ அந்த மாதிரி இதை டார்கெட் பண்ணி இந்த கட்சி இல்லாம ஆக்கணும் அப்படிங்கறதா கிடையாது. மறைமுகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி அம்மையார், ஜெயலலிதா அம்மையார் என்ற 2 பேரும் பிரிந்து கட்சியில் நின்றாங்க தேர்தலில். அப்போ அம்மாவுடைய அணியில் 27 இடங்கள் வெற்றி பெற்றார்கள், 27 சட்டமன்ற உறுப்பினர்கள். ஜானகி அம்மையார் அவங்க அவங்களே படுதோல்வி அடைந்தார்கள், பெரிய தோல்வி அந்த இது. ஆனால் ஜானகி அம்மையார் அணியில் இருந்தவர்கள் எல்லாம் யார் கட்டுப்படுத்தியோ நிறுத்தி வைக்க முடியல, சாரசாரியாக போய் அவங்ககிட்ட சேர்ந்துட்டாங்க. அதனால் இது நீங்கள் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. அவங்களாவே சரி இனிமேல் இது சரியாக இருக்காது அப்படின்னு அடுத்தடுத்து உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்கும். அதற்கு பிறகு இடைத்தேர்தலுக்கு பிறகு இன்னொரு சரிவை சந்திக்கும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மிகப்பெரிய சரிவை சந்திக்கும். காலத்தின் கட்டாயம் விஜய் முதலமைச்சராக இருக்காரு நீங்கள் சொன்னீங்க. காலத்தின் கட்டாயத்தினால அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர்ந்துடுமா? இல்லை, அப்படி சேர்ந்தால் அது மைனஸ் ஆயிரும். நீங்கள் 20% வாக்குகள் திமுகவும் 20% வாக்குகள் அதிமுகவும் இரண்டையும் கூட்டினால் 40% கிடைத்துவிடும். ஒரு வெற்றிக்காக ஒரு தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் 35% இருந்தால் வெற்றி பெற்று விடலாம். 40% என்று சொன்னால் எல்லா தொகுதியிலும் வெற்றி பெற்று விடலாம் என்கிற ஒரு கணக்கு அடிப்படையில் சேர்ந்தால் நன்றாக இருக்கும் என்று யோசிக்கிறார்கள். ஆனால் 20+20 மாறுவதை விட 20-20 மாறிவிடும். காலமெல்லாம் எதிர்த்து ஒரு இயக்கத்தில் அரசியல் கண்டவர்கள் பீகாரில் நடக்கவில்லையா, மகாராஷ்டிராவில் நடக்கவில்லையா, என் உத்தரப்பிரதேசத்தில் இருவரும் துருவங்களாக இருந்த மாயாவதியும் முலாயம் சிங் யாதவும் சேரவில்லையா என்றெல்லாம் கருத்துக்கள் பரப்பப்படலாம். ஆனால் இங்கே தமிழகத்தை பொறுத்த மாத்திரத்திலே அப்படி ஒரு இணைவோ கூட்டணியோ அமைத்தால் அது படுதோல்வியில் தான் முடியும். அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள்லாம் சேர்றாங்க. ஊழல் குற்றச்சாட்டில் இருக்கிறவங்களெல்லாம் தாவேகா வரவேற்குது. இது எப்படி சரியான போக்காரு? ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொன்னால் பொதுவாக அவங்க மீது சொல்லக்கூடாது. வழக்கு இருக்குது, வழக்கு நடந்துகிட்ருக்கு. இது நிறைவாக யார் சொல்லணும்? நீதிமன்றம் சொல்லணும். நீதிமன்றத்தினுடைய முடிவு தீர்ப்புக்கு பிறகு குற்றவாளி தான், அதில் எதுவும் மாற்று கருத்து முடியாது. அப்படி குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டவர்கள் ஒருபோதும் தாவேகாவில் இணைய முடியாது. அதுவரை அவங்கள நம்ம சொல்லக்கூடாது. திமுகவினர் சொல்றாங்க அந்த மாதிரி அரசு அதிகாரத்தில் இருந்தவர்கள் இவர் நேர்மையான அரசியல் கொடுப்பாருன்னு நாங்க நினைச்சோம். ஆனா இவர் அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வச்சு சொல்லக்கூடாதுங்க. இன்னைக்கு பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறையில் ஆன்லைன் டெண்டர் இப்ப தெளிவா நடக்குது. 70 நாள் தான் ஆயிருக்கு. ஆட்சி தொடங்கி 70 நாட்கள் தான் ஆயிருக்கிறது. இந்த 70 நாட்களுக்குள் இவ்வளவு ஒரு பயணத்தை நோக்கி நடைபோட்டு கொண்டு இல்ல, இந்த அரசாங்கம் சரியான பாதையில போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா ஏற்கனவே இருந்த அதிமுகவை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி பயணிக்கல, இவங்கெல்லாம் நேர்மையற்றவர்கள். உதாரணத்துக்கு 2 விஜயபாஸ்கர் ஆல்ரெடி குற்றச்சாட்டு இருக்கு. அவங்கள கட்சியில கொண்டு சேர்த்துட்டு இவர் என்ன நேர்மையான தூய்மையான அரசியலை கொடுக்க போறாரு, இவர் என்ன தூய சக்தி அப்படின்னு சொல்றாங்க. நீதிமன்றம் சொல்லணும். அது வரைக்கும் நம்ம பொறுத்து தான் இருக்கணும். இந்த அரசாங்கம் சரியான பாதையில தான் செல்லுது. ஒருவேளை அவங்க குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவங்களையும் கட்சியிலேருந்து நீக்கிறதோ அது தலைவர் முடிவு செய்வார். அதில் மாற்று கருத்து இல்லை. அதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாருங்க அவர். ஒரு கேபினெட் மீட்டிங்கில் என்ன சொல்கிறாரு? அமைச்சர்கள் தவறு செய்யக்கூடாது, தவறு செய்தால் நான் யார் வேண்டியவர் வேண்டாதவர்னு பார்க்க மாட்டேன், எடுத்துருவேன்னு சொல்கிறார். அப்படிங்கிறபோது தெளிவாக இருக்கிறார். ஒரு நேர்மையின் பாதையை நோக்கி நகர்கிறார். ஆகவே நேர்மையின் பாதையை நோக்கி நகர்கிற போது நெருப்பு அதனுடைய தன்மை என்ன என்று சொன்னால், அதன் மீது அழுக்குகளோ அல்லது வேறு ஏதாவது தூக்கி எறிந்தால் அது தானாக எரிந்து விடும். நெருப்பு அழிவதில்லை. அதுதான் நேர்மையின் வடிவம். யார் தவறு செய்தாலும் அதுதான் நிலைமை. அதிமுகவில் இளைஞர் மற்றும் மகளிர் பாசறை அணியினுடைய தலைவரெல்லாம் இருந்திருக்கீங்க. இப்போ தாவேக்கால உங்களுக்கு இதுவரைக்கும் பொறுப்பு கொடுக்கப்படலை. இப்போ நீங்கள் தாவேக்கா தொண்டர்களுக்கும் தாவேக்கா அரசாங்கத்துக்கும் நீங்கள் ஒரு சீனியர் பொலிட்டிஷியனாக என்ன சொல்ல வர்றீங்க? அதாவது பொறுப்பு தருவாங்க, பொறுப்பு வருகிற போது கிடைக்கும். அதுபோல் தாவேக்கா அவருடைய ஏற்கனவே முதலமைச்சர் சொன்ன கருத்து தான். ரீல்ஸில் போட்டு மக்களுடைய வெறுப்பை சம்பாதிக்கக்கூடாது. ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்கள் அந்தந்த துறையில் ஆய்வு நடத்தணும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறார் திரு ராஜமோகன் என்று சொன்னால் அவர் பள்ளிக்கூடத்தை பார்த்து கொள்வார், பள்ளியிலே ஆய்வு செய்வார். சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள், அந்த மாவட்ட அமைச்சர்கள்
தேவைப்பட்டால் பள்ளி நிகழ்ச்சிகளுக்கு செல்லலாம். ஆனால் ஆய்வு நடத்துவது என்ற பேரில் அது ஒரு பூதகரமாக ஆக்க பார்க்கிறார்கள். அதற்கு இரையாகி விடக்கூடாது. ஏன்னா புதியவர்கள், புதிதாக சட்டமன்ற உறுப்பினரானவர்கள், அதைவிட புதிதாக ஒரு அமைச்சர்களாக ஆகியிருக்கிறார்கள். 3 முறை 4 முறை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஆனவர்களுக்கு கூட, இன்னும் 6 முறை ஆனவர்களுக்கு கூட அமைச்சருங்கிற வாய்ப்பு கிடைக்கவில்லை. அப்படி அந்த வாய்ப்பு, உயர்ந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதை பக்குவமாக எடுத்து சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. உங்களோட கான்ட்ரிபியூஷன் தாவேக்கால என்ன இருக்க போகுது இனிமேல்? அவங்க பொறுப்பு கொடுக்குறாங்க, கொடுக்கல, ஆனால் நான் வந்து இந்த கட்சிக்காக, தலைவருக்காக இதெல்லாம் பண்ணுறேன். தாவேக்கா அவனுடைய முகமாக இருப்போம். அவனுடைய கொள்கை பிரச்சாரத்தில் முழு பங்காற்றுவோம். பிரபகண்டா வார் என்று சொல்கிற ஒரு பிரச்சார யுத்த களமாக இருப்போம். களப்பணியாளராக, முன்களப்பணியாளராக பணியாற்றுவேன். தொலைக்காட்சி, ஊடகங்கள், உங்களை போன்று இருக்கிற யூடியூப் சேனல், பத்திரிகைகள், இது போன்று இருக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான பணிகள், அதை போல எங்கள் தொகுதிகளோ மாவட்டத்திலோ களப்பணிகள், இது போன்று இருக்கக்கூடிய பணிகளாக இருக்கும். சர்வாதிகார போக்கில் வந்து இந்த ஆட்சி இருக்குது, இந்த விஜய் செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி கட்டுரையெல்லாம் வந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அண்மையில் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வந்து கைது பண்ணிகிட்டே இருக்காங்க, திமுக முன்னாள் அமைச்சர்களை கைது பண்ணுவது தான் இவங்களுடைய நோக்கமா அப்படின்னு சொல்லி. எதனுடைய அடிப்படையில் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை பேரம் பேசுகிறீர்கள்? சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டப்பேரவைத் தலைவர் நம்பிக்கையில்லா வாக்கு தீர்மானம் கொண்டு வந்து அவரை தோற்கடித்து விட்டால் ஆட்சி கவிழ்ந்துவிடும். ஆகவே எளிய வீட்டு பிள்ளைகளாக, ஒரு சாமானிய வீட்டு பிள்ளைகளாக, பொருளாதாரத்தை நசிந்தவர்களாக இருக்கிற ஒரு தாவேக்காவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை 35 கோடி, உச்சபட்சம் 50 கோடி என்று பேரம் பேசி இவர்களை விலைக்கு வாங்கிவிட்டால் ஆட்சியை கவிழ்த்து விடலாம் என்கிற அடிப்படையில் நீங்கள் செய்கிற இந்த பேர அரசியலை எப்படி அனுமதிக்க முடியும்? குற்றச்சாட்டு எழுந்து விட்ட பண்ணவே இல்லை அப்படின்னு தானே அவங்க சொல்லுவாங்க. அப்படி நாங்கள் பேரம் பண்ணி வாங்கினா கூட எங்களுக்கு நம்பர்ஸே கிடையாது. அதிமுக அவங்க ஒரு 40 எம்எல்ஏ அப்படி கிடையாது. ஆல்ரெடி தாவேக்கா கூட்டணியில எங்களுடைய துரோகிகள் அங்க போய் சேர்ந்துட்டாங்க. எப்படிங்க நாங்க ஆட்சிக்கு வர முடியும்? எனக்கு புரியவே மாட்டேங்குது. அவங்களுக்கு நம்பர் இல்லை, ஆனால் இங்க இருக்கிற நம்பரை குறைக்கலாம் இல்லையா? 118 வந்து ஒரு 10 பேர் எடுத்துட்டீங்கன்னா எவ்வளோ ஆகும்? 108 ஆயிரும்ல. இன்னொரு 20 பேர் எடுத்துட்டீங்கன்னா 98 ஆயிரும்ல. அப்போ அறுதி பெரும்பான்மை இழந்துரும்ல. அதுக்குத்தானே அவர்களுடைய ஆசை. அதுக்கு காம்பன்சேட் பண்றதுக்கு தான் அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை இவங்க பேரம் பேசுறாங்க. அப்படி பேரம் பேசல, விருப்பப்பட்டு வருகிறார்கள். இங்கே கசப்பு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான கசப்பான அனுபவங்கள், காயங்கள், இது ஏற்பட்டிருக்கிற நிலையிலே போதிய வந்து தொடர்ந்து படுதோல்வி, இவற்றின் காரணமாகத்தான் விலகி செல்கிறார்கள். அங்கே பேரம் பேசி வாங்கலாம் அழைக்கல. தொடர்ந்து ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த் எல்லாருமே வந்து இதை விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இதை பற்றி தொடர்ந்து ஊடகங்களில் வருது, பல்வேறு சோஷியல் மீடியாவில் வந்துட்டே இருக்கு. முதலமைச்சர் பேரம் குறித்து எதுவுமே வெளிப்படையா ஒரு செய்தியாளர் சந்திப்புலையோ அவர் பேச மாட்டேங்கிறார். ஒரு ட்விட் போடலாம், ரீல்ஸ் போடலாம், அந்த மாதிரி கூட கருத்துக்களை அதுதான் சொல்றாங்க. திரு புஷி சொல்கிறார், திரு ஆதவர்ஜுனா சொல்கிறார், அமைச்சர் பெருமக்கள் சொல்கிறார்கள். எங்களை போன்றவர்களை நீங்கள் சொல்லுங்கள், ஊடகங்கள், பத்திரிகையில் நீங்கள் பேசலாம் என்கிற அடிப்படையில் நாங்களும் சொல்லுகிறோம். இதுதான் கருத்து, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கருத்து, அரசாங்கத்தினுடைய கருத்து. சர்வாதிகார போக்கில் அப்போ இந்த அரசாங்கம் கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதுக்கான திட்டத்தை தான் இவங்க வழிவகுத்து பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னா, அப்படி சர்வாதிகார போக்கு எப்போதுமே நிலைத்திருக்காது, நீடித்திருக்காது. அது அழிவின் பாதைக்கு அழைத்து செல்லும். ஜனநாயக பாதையில் இருக்கிற போது தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது முதலமைச்சருக்கு தெரியாதா? அமைச்சர் பெருமக்களுக்கு தெரியாதா? கிஞ்சித்தும் சர்வாதிகாரத்தை நோக்கி தமிழக வெற்றி கழகம் நகர்வதில்லை. ஒரு ஜனநாயக பாதையில் மக்களை நேசிக்கக்கூடிய இடத்துல, மக்களை வந்து உள்ளன்போடு அவர்கள் ஆதரித்த தமிழக வெற்றி கழகம் மக்களோடு இணைந்தும் இசைந்தும் பணியாற்றக்கூடிய ஒரு அரசாக, இயக்கமாக இருக்கிறது. இந்தியாவில் இப்போ போராட்டம் குறித்து அதிகமாக பேசப்பட்டிருக்கு. டெல்லியில் நடக்கக்கூடிய அந்த நீட் விவகாரம் தொடர்பாக இதுவரைக்கும் முதலமைச்சர் நேரடியாக பதில் சொல்லலை. ஆனால் ஆதவர்ஜுனா ட்வீட் போடுறாரு, பதில் கொடுக்குறாங்க. இப்போ வந்து கொடுத்துட்டாங்க. மக்களவைத் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் கைது செய்யப்பட்டது, அவரை வந்து இழுத்து செல்லப்பட்டது, இதையெல்லாம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். நீட் வேண்டாம் என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய, கட்சியினுடைய, அரசனுடைய கருத்து. முதலமைச்சர் அதை பத்தி பேசணும் அப்படின்னு தானே எல்லாரும் கேட்பாங்க, எதிர்பார்ப்பாங்க, மக்கள் பார்ப்பாங்க. அதாவது ஏன்னா சிஎம் விஜய்க்காக தான் எல்லாரும் வாக்கள் செலுத்தி இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது சிஎம் விஜய் இதை பத்தி செயலை பெருக்கு என்பதுதான் அவருடைய அடிப்படை சித்தாந்தம், கொள்கை, பாலிசி. ஆகவே அவருடைய கருத்தாக நாங்கள் எல்லாம் வெளிப்படுத்துகிறோம். நிச்சயமாக அந்த சூழ்நிலை வருகிற போது பேசுவார். இப்படி பேசாம இருந்தா வந்து இது இந்த அரசாங்கத்து மேல இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட் வந்து தொடர்ந்து இது என்ன செய்வீங்க? நீங்க பேசுனா வந்து ஏதாவது ட்ரோல் பண்றது,
விமர்சனம் செய்வது, அதையே சர்ச்சையாக்குவது, இதுதானே செய்யறாங்க. விஜய் முதலமைச்சர் பேசினா ஸ்கிரிப்டோட பேசியிருக்காரு. 12 ஆண்டுகளாக இந்தியாவின் பிரதமர் திரு நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் பத்திரிகையாளரை சந்திக்கல. அதை பத்தி நீங்க கேள்வி இப்படி ஒரு செய்தி பரப்பப்படுது. ஆனா அவர் தொடர்ந்து அவர் சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சிகள்ல அல்லது அவருக்கு சாதகமான பத்திரிகையாளர் இப்ப எங்கள் தொலைக்காட்சிகள் விரைவிலே தொடங்கப்படும். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே பத்திரிகைகள் தொடங்கப்படும். விரைவிலே அது அறிவிப்புகள் வெளிவரும். அப்போது நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து சந்தித்து கொண்டே இருப்பார். சட்டப்பேரவையிலும் தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை வலியுறுத்துவார். இப்போ முதலமைச்சர் பத்திரிகையாளர்களாக சந்திப்பார். நிச்சயமாக சந்திப்பார். அதில் மாற்று கருத்தே இல்லை. அரசு தொடங்கி 70 நாட்கள் ஆகியிருக்கிறது. இந்த 70 நாட்களில் மிகப்பெரிய வாய்ப்பை கட்சியினுடைய மிக நீண்ட நெடிய தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் 120 மாதங்களில் ஒரு ஆட்சியை பிடிக்கிறது ஒரு கட்சி என்று சொன்னால், இவ்வளோ பெரிய வாய்ப்பு மக்கள் தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அது தமிழக வெற்றி கழகத்திற்கும் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கைக்குமான இந்த பரிசு தந்திருக்கிறார்கள். ஆக இந்த ஆட்சி எப்படி இருக்கிறது, அதிகாரத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, எப்படியெல்லாம் இவற்றை இயக்க வேண்டும் என்கிற ஒவ்வொரு செயல்களாக அவர் புரிந்து கொண்டிருக்கிறார், அறிந்து கொண்டிருக்கிறார். பத்திரிகையாளர் சந்திப்பில் நிச்சயமாக சந்திப்பார். இதில் மாற்று கருத்தே இல்லை. 60 நாளில் நல்லா பெருமைப்படக்கூடிய விஷயம் நிறைய நடந்திருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் 6 மாதம் இந்த ஆட்சி நீடிக்குமா அப்படிங்கிற கேள்வி சொல்லத்தானே செய்வாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அம்மா மறைவுக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது 6 மாதம் நீடிக்குமான்னு தானே சொன்னாங்க. அதுக்கு மேலே தாங்காதுன்னு சொன்னாங்க. அவரே 4 வருடம் 3 மாதம் ஆட்சி நடத்தலையா? ஆக இந்த ஆட்சிக்கான ஒரு ஆதரவு நிலையை இடதுசாரி வலதுசாரி விடுதலை சிறுத்தைகள், ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி, IUML போன்றவர்கள்லாம் இருக்கிறார்கள். ஆகவே அதை மாற்று கருத்து இல்லை. 5 வருட காலம் நிலைக்கும் நீடிக்கும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். உங்களுடைய புதிய பயணம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லைனா பிரீமியம் டேட்ஸ். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.